அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கணும். கிடைக்கிற ரிசுக்கில் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தை தரணும். 4 விஷயம் சொல்கிறேன். இந்த நாளை யார் வாழ்வில் பின்பற்றுகிறாரோ அல்லாஹ் தங்கு தடை இல்லாத ரிசுக்கை தருவான். அவர்களுடைய செல்வத்திலே நல்ல முன்னேற்றத்தையும் பரக்கத்தையும் தருவான். இந்த நாளை பின்பற்ற வேண்டும். முதல் ஒன்று என்ன அப்படின்னா, கியாமுல் லைல், இரவு தொழுகையை கையில் எடுக்க வேண்டும். அது ரிசுக்கை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். 2வது, தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே, சஹருடைய சமயத்திலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பது. இஸ்திக்ஃபார் நிச்சயம் ரிசுக்கை உங்களுக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். 3வது விஷயம், அதிகமாக தான தர்மம் வழங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கியதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அது 5ஓ 10ஓ 100ஓ 1000ஓ தர்மம் கொடுப்பதை வளமையாக்கிக் கொள்வணும். இதுவும் ரிசுக்கை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். 4வது, காலை மாலை திக்ரை நம்முடைய வாழ்வையிலே கடைபிடிக்க வேண்டும். காலையில் ஏதோ நமக்கு தெரிந்த தஸ்பீகளை அதிகமாக தத்கீர் செய்ய வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும். மாலையிலும் அதே போன்று நாம் செய்ய வேண்டும். இந்த நாளையும் யார் தொடர்ச்சியாக தன் வாழ்க்கையிலே பின்பற்றுவாரோ அவர் எதிர்பார்க்கிற ரிசுக்கை அவர் நிறைவாக பெறுவார். தங்குதடையில்லாமல் ரிசுக்கை அவர் அடைவார். எந்த கூடுதல் குறைவில்லாமலும் அல்லாஹ் நிறைவான செல்வத்தை அவருக்கு வழங்குவான். வல்ல அல்லாஹ் பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். வஸ்ஸலாம்.